மனம் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். ஒரு நல்லவனை கெட்டவனை நினைச்சா நினைச்சது தப்பு இல்லம்மா, அவங்ககிட்ட சொன்னாதான் தப்பு. ஏய் சீதா, என்னமா இது? ஏன் சாப்பிடாம கை கழுவிட்ட? கையை கழுவிட்டம்மா, அதே மாதிரி உன் மனசுல இருக்கிறதையும் கழுவிட்டு போமா. என்னங்க? என்னக்கா பிரச்சனை? அக்கா என்ன பிரச்சனைன்னு உன்னதான் கேட்டேன். ஒன்னும் இல்ல. போய் சொல்ற. பின்ன என்ன பார்த்த உடனே உன் முகம் 1000 வாட்ஸ் பல்ப் மாதிரி பிரகாசமாயிடும். ஆனா இன்னைக்கு பியூஸ் போன பல்ப் மாதிரி இருக்கே, என்ன விஷயம்? இன்னைக்கு நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். தப்பா? நீயா? இவ்வளவுதானா? இதுல உன் தப்பே கிடையாது. இது சூழ்நிலையோட தப்பு. நீ என்ன பண்ணுவ? இருந்தாலும் தப்பு தப்பு தானே. அக்கா, அவ எப்படி பாக்க ஹேண்ட்ஸமா இருந்தானாக்கா? ஏன் கேட்ட? அதான் உன்னால மறக்க முடியல. உள்ளபடியே பார்த்தா இதான் தப்பு. அக்கா எனக்கு டிவிலாம் வேணா, ரிமோட்டா வேணும். கூட நீ எதுக்கு இப்ப டிவி ஆஃப் பண்ற? ஏய் ரிமோட் கூட சொல்றேன்ல. ஏய் விடு, நீ இப்ப குடுக்க போறியா இல்லையா? குடுக்க மாட்டேன். ஏய் குடுடி, விடு. ஏய் இப்ப குடுக்க போறியா இல்லையா? விடு சொல்றேன்ல. ப்ளீஸ் டி குடுடி. விடு. அதெல்லாம் முடியாது. குடு. ஏய் விடு. ஏய் நீ ஏன் கேட்க மாட்டேங்கற? குடு. ஏய் ப்ளீஸ். என்னம்மா இங்க சண்டை? பாருங்க மம்மி, டிவி ஆஃப் பண்றான். அமைதியா சாமி கூட கும்பிட விட மாட்டேங்கிறீங்களே. அது என்ன மம்மி அம்மின்னுகிட்டு? என்ன பிரச்சனை? அழகா தமிழ்ல அம்மான்னு கூப்பிடலாம்ல. நீங்க வாங்க. என்னம்மா பிரச்சனை? இந்த அம்மா பாருங்கப்பா, சாமியார் மாதிரி பட்டு போட்டு விட்டாங்க. இந்த பாரு, அம்மா அவளுக்கு பிடிச்சதை செஞ்சுக்கிட்டு இருக்கா, நீ பேசாம இரு. மஞ்சுமா, மதுமிதாமா, உங்களை பார்க்க அன்னை இல்லத்துல இருந்து யாரோ வந்திருக்காங்கன்னு வாட்ச்மேன் என்ன சொன்னாரு. போய் பாருங்கம்மா. வாங்க 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 வாங்க. யார் நீங்க? எங்களையே பார்க்கணும். யாரு? நானா? தமிழ்ல சொன்னா மாமா, இங்கிலீஷ்ல சொன்னா அங்கிள். என்ன? நீ மேரி, நீ ஸ்டெல்லா. நீங்க 2 பேரும் என் அக்கா பொண்ணுங்க.
எதுக்குமா? யோ எங்க இருந்தியா புதுசா முளைச்ச எங்களுக்கு மாமான்னு? நான் உங்க மாமாங்கிறதுக்கு ஆதாரம் வேணுமா? இந்தா. பாத்தீங்களா? சரி, இப்போ இதுக்காக என்ன பண்ண சொல்றீங்க? நான் பார்க்க பிறந்தவங்க என்னையே கேள்வி கேட்குறீங்களா? பரவாயில்ல, நான் என்ன நினைச்சேனோ அதை நீங்க கரெக்டா பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படின்னா யாங்கிட்ட நடிக்காதீங்க. சரி, இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? அடிக்கிறதுல 50-50, ஓகேவா? இன்னும் இவங்களுக்கு எங்க மேல நம்பிக்கை வரல. அதெல்லாம் நீங்க கரெக்ட் பண்ணுவீங்க. எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. எல்லாம் முடிச்சிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னு எனக்கு தெரியாதா? எங்க மாமாவா இருந்துகிட்டு எங்க கிட்டயே பேரம் பேசுறீங்களா? தாயும் மகளுமானாலும் வாயும் வயிறும் வேறன்னுவாங்க. எனக்கு சேர வேண்டிய ஷேர் கரெக்டா வந்துடணும். ஷேர் கொடுக்க முடியாதுன்னு சொன்னா? தப்புமா தப்பு. நான் ரொம்ப கெட்டவன். நான் நினைச்சது நடக்கலன்னா என்ன வேணாலும் செய்வேன். நாங்களே கஷ்டப்பட்டு ரூட் எடுத்திருக்கோம், அதுல வந்து நீங்க குழிய விட்டுறீங்களே. உங்களை வளர்த்ததுக்கு எனக்கு கூலி வேணாமா? என்னதான் செய்ய சொல்றீங்க? ஒழுங்கா பணத்தை கட்டினா பீஸ் புடுங்க மாட்டேன், இல்லைன்னா பவர் கட். இன்னும் நாங்க செட்டில் ஆகவே இல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. மிஸ்டு கால் கொடுப்பேன், வந்து நிப்பேன், கப்பம் கட்டணும், ஓகேவா? அப்ப அடிக்கடி வந்து தொந்தரவு பண்ண கூடாது. ஆமா, அப்புறம் உங்களுக்கு சந்தேகம் வந்துரும். அது நீங்க கொடுக்குற அமௌண்ட்டை பொறுத்து இருக்கு. ஹலோ, பாய். வா. அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். ரெடி ஆயிடுச்சாக்கா? இது ஆயிட்டே இருக்கு சீதா. ஐயோ, என்னக்கா? பார்த்து பண்ணக்கூடாதா? எந்திரிச்சு வாங்க வாங்க. என்னக்கா இது? பார்த்து பண்ண வேண்டியதானே? ஒரு நிமிஷம் இருங்க. கிளவுஸ் கழட்டுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. என்னக்கா, பார்த்து வேலை பார்க்க கூடாதா? என்னத்த சீதா பார்த்து வேலை செய்யறது? ஏன்க்கா, என்ன பிரச்சனை? என்கிட்ட சொல்லக்கூடாதா? சொல்றதுக்கு என்ன, காசிக்கு போனாலும் கருமம் தொலையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த கதை தான் என் சொந்த கதை. புரியுற மாதிரி சொல்லுங்கக்கா. யாரோட உதவியும் இல்லாம என் கைய ஊனிதான் கரணம் போட வேண்டியதா இருக்கு. வீட்டு வாடகை, ஸ்கூல் ஃபீஸ், அது இதுன்னு ஒண்ணுமே சமாளிக்க முடியல. வீட்டுக்கு வீடு வாசப்படி, இது சாதாரண பிரச்சனை தானேக்கா? அதுதான் இல்ல, நான் சம்பாதிக்கிறதுல தான் எங்க குடும்ப வண்டியே ஓடுது. ஏன் உங்க தம்பி வேலைக்கு போறது இல்லையா? அவன் அவன் தேடிக்கிறது இல்ல, யார் தேடி கொடுத்தாலும் அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி வேலைக்கே போறது இல்ல. ஏன்? என்னத்த சொல்ல, படிச்சுட்டானா, அதுக்கேத்த வேலை வேணுமா? நியாயம் தானேக்கா? என்ன நியாயம்? பசி அறியுமா அந்த நியாயத்தை? நான் போடுற சாப்பாடுல தானே பிள்ளைங்க பசி ஆடுறாங்க. அக்கா, நான் வேணா உங்க தம்பி கிட்ட பேசி பார்க்கட்டுமா? சொல்லி கேக்குற ஆளா அவன்? இல்லக்கா, அவர் எந்த மாதிரி வேலையை எதிர்பார்க்கறான்னு தெரிஞ்சுக்கலாம்ல. சட்ட கசங்காம வேலை பார்க்கணுமா? ஆமா, படிச்சவர் இல்ல.
திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. எந்த வேலையா இருந்தா என்ன? சரிதான்க்கா, எல்லாரும் அப்படியே நினைப்பாங்களா? என்னமோ சீதா, நீ மட்டும் அவனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தீனா நான் காலம் பூரா உனக்கு செருப்பா இருப்பேன் சீதா. என்னக்கா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்ட? சரி, எனக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துலயும் பேசி பாப்போம். அதுக்கு மேல கடவுள் விட்ட வழி. சரி வாங்க போய் வேலையை பார்ப்போம். ம். அம்மா இல்லையம்மா? அம்மா 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 வரேன். ஜானகி வாமா வெளியில. வாங்கய்யா. என்ன வாங்கய்யா? வெறும் கடன் வாங்குறதுக்கு மட்டும் ஐயா கிடையாது, திரும்ப வாங்க வர்றவரும் ஐயா தான். ஐயா, இப்படி வாசல்ல நின்னு இவ்வளவு சத்தம் போட்டு பேசுறீங்களே, கொஞ்சம் மெதுவா பேசுங்க ஐயா. அம்மா ஜானகி அம்மா, வாங்கின கடனை திருப்பி தரீங்களா? எப்படி கடனை பணம் தர போறது இல்ல, இதுல ரோஷம் வேறயா? ஐயா, அடுத்த மாசம் நான் உங்களுக்கு எப்படியும் கொடுத்துறேன் ஐயா. இப்படி சொல்றது இதோட 10வது மாசம். பிள்ளை தாச்சு கூட பிள்ளைய பத்தி கையில கொடுத்துருப்பா, நீ பணம் கொடுக்கற வழியை காணோம். இப்படி எல்லாம் பேசாதீங்க ஐயா. ஆம்பளை இல்லாத வீடுனா என்ன வேணாலும் பேசலாம்னு நினைக்கிறீங்களா? பணம் தரலனா யாரா இருந்தாலும் நான் இப்படிதான் பேசுவேன். ஐயா, நாங்க எப்படியாவது உங்க பணத்தை திருப்பி தர பாக்குறோம். முதல்ல எடுத்து காலி பண்ணுங்க. ஓஹோ, குட்டி பூனையா? இந்த கதையெல்லாம் இங்க வேணாம். பணத்தை எண்ணி இங்க வையே, இல்லனா இடத்த காலி பண்ணு. என்னையா உடனே எடுத்து காலி பண்ணணுமா? அது நடக்காதயா. நீ என்ன வேணா சொல்லிக்கோ, பணம் வாங்காம நான் இந்த இடத்த விட்டு காலி பண்ண மாட்டேன். அது மட்டும் இல்லாம ஊரை குட்டி மானத்தை வாங்கிடுவேன். ஐயோ ஐயா, கொஞ்சம் டைம் கொடுங்க ஐயா. அடுத்த மாசம் உங்களுக்கு எப்படியாவது நான் பணத்தை திருப்பி கொடுத்துறேன் ஐயா. அண்ணா என்ன? இத பாருங்க தம்பி, தேவைப்படும் போதெல்லாம் கையை நெடி பணத்தை வாங்கினாங்க, பணத்தை திரும்ப கேட்கும் போதெல்லாம் அடுத்த மாசமா அடுத்த மாசம்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இருந்த தரமாட்டோமா? சரிண்ணே, அடுத்த மாசம் தருவாங்க, நீங்க கிளம்புங்க. அருண், இந்த விஷயத்துல நீ தலையிடாத. முள்ளங்கி பத்த மாதிரி 10,000 ரூபாய் சொலையா தூக்கி கொடுத்துருக்கேன். பணத்தை நீ கொடுக்குறியா? உங்களுக்கு என்ன பணம் தானே வேணும்? ஆமா. புடிங்க. வாங்காதீங்க. நீ பணத்தை கொடுத்த இந்த நிமிஷமே நான் என் உயிரை போக்கிப்பேன். அம்மா பேசாம ரெடி. நாம படுற அத்தனை கஷ்டத்துக்கும் இந்த பாவிதான் காரணம். இன்னைக்கு நல்லவன் மாதிரி இங்க வந்து வேஷம் போடுறான். ஏமா, இவர்தான் பணம் தரேன்னு சொல்றாருல, வாங்கி கடன் அடிச்சுட்டு போக வேண்டியது தானே. இந்த வீம்பு எதுக்கு உனக்கு? வேண்டாயா. ஐயா சாமி, எனக்கு ஒரு மாசம் டைம் கொடுங்க. என் தலையை அடமானம் வச்சாது உங்க பணத்தை கொண்டு வந்து கொடுத்துறேன். இவங்கிட்ட எல்லாம் பணத்தை வாங்காதீங்க. ஊருக்குள்ள பெரிய சண்டியர், இப்படி பொம்பளை முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிற? முதல்ல நீ போ இங்க இருந்து. போய் பாத்திரத்தை போ. என்ன சைஸ் வேணும் மேடம்? ஒரு 42 சைஸ். வாங்க மேடம். பாஸ்கரன் சார் எங்க இருக்காரு? மேல இருக்காரு. மேலையா? இந்த வழியா வாங்க. இந்த செக்குடு ஷர்ட் பாருங்க. சார். வாமா சீதா, இப்பதான் வரியாமா? ஆமா சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. உன்னை பத்தி எனக்கு தெரியாதாம்மா, நீ வர டைம் பார்த்துட்டு கடிகாரம் உள்ளே திருப்பி வைப்பேனே, அவ்வளோ பங்க்சுவாலிட்டி. கை நீட்டி சம்பளம் வாங்குறோம், அதுக்கேத்த மாதிரி நடந்துக்க வேணாமா சார்? இந்த காலத்துல உன்ன மாதிரி சின்சியரா யார் இருக்கா?
சம்பளத்துக்காக வேலை பார்க்க கூடாது சார், வேலைக்காக சம்பளம் வாங்கணும். இந்த உமன் ஆஃப் பிரின்சிபல்னா ஒன்னதாமா சொல்லணும். என்ன சார் என்னையும் வெக்கப்பட வைக்கிறீங்க? மேம் இங்க இல்லைன்னா அந்த சைடு ரைட் சைடுல போய் பாருங்க. ஆமா, இவங்க யாருமா? இவங்க என் கூட வேலை பார்க்கறவங்க. இவங்களுக்கும் வேலை வேணுமா? இல்ல சார், இவங்களோட தம்பி டிகிரி படிச்சிருக்காரு, வீட்ல கொஞ்சம் சிரமம். சொல்லுமா, நான் என்னமா பண்ணணும்? அவரு படிப்புக்கு ஏத்த மாதிரி வேலை வேணும். சீதா என்ன இங்க பேசிக்கிட்டு இருக்கா? ஏமா நீ எப்படி இருக்கிற? ஏன் சார்? தங்கச்சிக்காக மாடா உழைச்சு ஓடா தேயிற, அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா ஹெல்ப் பண்ற. சார், ஏன் தங்கச்சிக்காக நான் உழைக்கிறேன், இதுல என்ன பெருமைப்படுறதுக்கு இருக்கு? உலகமே சுயநலமா மாறிக்கிட்டு இருக்குமா. அடுத்தவனை பத்தி எவனும் யோசிக்கிறதும் இல்ல, அதுக்கு டைமும் இல்ல. நான் ஒன்னு கேக்குறேன், பதில் சொல்லுமா. கேளுங்க சார். என்னைக்காவது நீ உன்னை பத்தி யோசிச்சிருக்கியா? என்ன பத்தி யோசிக்க என்ன சார் இருக்கு? இதுதாம்மா நீ. புரியலையே சார். உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, கல்யாணம், குடும்பம், புள்ள குட்டின்னு இருக்கு. அத பத்தி யோசனை பண்ண மாட்டியா? நாம மத்தவங்களை பாத்துக்கிட்டா ஆண்டவன் நம்மள பாத்துப்பான். உன் நல்ல மனசுக்கு நல்லதே நடக்குமா. சரி, அவரோட பயோடேட்டா கொடுக்க சொல்லு, நான் பார்த்து பண்றேன். சார், ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், உடனே கொஞ்சம் வேலை தர முடியாதா? நிலைமை அப்படி சார். இப்போ உடனே வேலையை கொடுத்துடலாம், ஆனா படிப்புக்கு ஏத்த மாதிரி வேலையை கொடுக்கணும் இல்லையா? நீ கேட்டா இல்லைன்னு சொல்ல முடியுமா? சீதா அக்கா, ஐயோ ஐம் சாரி மேடம். என்ன சொன்ன? அக்கான்னு தான். அப்படி கூப்பிடலாம்ல? அப்படி கூப்பிடலன்னா தான் தப்பு. சரி, ஒரு நிமிஷம் கொஞ்சம் வாயேன். ஒரு நிமிஷம் சார். ஓகே. வாங்க. நாளைக்கு இவங்களை கூட்டிக்கிட்டு என் ஆபீஸ்ல வந்து பாரு. நாளைக்கே இவங்களுக்கு வேலை கிடைச்ச மாதிரி தான். தேங்க்ஸ்க்கா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. உனக்கும் அக்காவா? இல்லக்கா, சீதா உங்களை அக்கான்னு கூப்பிடுறத பார்த்து எனக்கும் ரொம்ப ஆசையா இருந்துச்சு, அதான்க்கா நானும் கூப்பிட்டேன். சீதா, நீ பேசினதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இந்த சின்ன வயசுல உனக்கு எவ்வளவு பக்குவம். உன்னை நினைச்சா பெருமையா இருக்கு. சரி, அப்பாவுக்கு ஷர்ட் பார்க்கணும். நாளைக்கு பார்க்கலாம். பாய். ஓகே, Bye. பாய்க்கா. அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். வாமா சீதா. ஆமா சீதா, உட்காரு. வா. அக்கா. என்னாச்சு? ஏன் இப்படி குதிக்கிற? ஐயோ. காலையில நான் எத்தனையோ வாட்டி கேட்டேம்மா, ஓடுறா குதிக்கிறா, கேட்டா என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாம்மா. ஆமா சீதா, கேட்டா உன்கிட்ட தான் முதல்ல சொல்லுவாளாம். எங்களை பார்த்தா மனுஷங்களா தெரியல அவளுக்கு. ஏண்டே, நம்ம பொண்ணை பார்த்து நீயே பொறாமப்படுறியா? உண்மைதாங்க, நான் சீதாவா பிறந்திருக்க கூடாதான்னு பொறாமையா இருக்கு. முதல்ல உன் காலடி மண்ணை எடுத்து சுத்தி போடணும். அக்கா தங்கச்சின்னா இப்படிதான் இருக்கணும். அதுக்கு நீயே கண்ணை வச்சா எப்படி? ஏய், சரி, சீதா தான் வந்துட்டால, இப்போவாவது உன் சிதம்பர ரகசியத்தை சொல்லு. அக்கா, என்ன ஆசீர்வாதம் பண்ணு. ஏய், என்ன பண்ற? ஏன் கால்ல விழுந்துக்கிட்டு? அக்கா, என்ன ஆசீர்வாதம் பண்ணு. எனக்கு இன்னும் அவ்வளவு பெரிய வயசாகல, ஆனா உனக்கு அவ்வளவு பெரிய மனசு இருக்கே. சரி, நல்லா இரு. உலகமே தெரியாத பொண்ணு நான் நினைச்சிட்டு இருக்கேன். நீ பெரிய பேச்செல்லாம் பேசுற. யார் சொன்னது? எனக்கு உலகம் தெரியுமே. என் உலகமே நீதானே.
சரி தேங்காய் உடைக்கிற மாதிரி விஷயத்தை போட்டு உடையேன். ம் நீ ஓட இது பொறுக்கிப்பா. இவ பரம்பரை புத்தி இவ்வளோட்டு போகாத. சரி நீ சொல்லு. அக்கா இனிமே நீ கஷ்டப்பட்டு ஆடி ஓடி உழைக்க வேண்டாம். எனக்காக நீ உன் தேவையெல்லாம் குறைச்சுக்கிட்டு சேர்க்க வேண்டாம். அப்புறம் நீ ராணி மாதிரி வீட்ல கால் ஆட்டிக்கிட்டு உட்கார்ந்து சாப்பிடலாம். ஐயோ எனக்கு மண்டையே வெடிச்சிடுற மாதிரி இருக்கு. கீதா என்னன்னு தான் சொல்லி தொலையேன். நாளைக்கு கேம்பஸ் இன்டர்வியூ பெரிய பெரிய கம்பெனிஸ்ல இருந்து வர போறாங்க எங்க காலேஜ் தேடி. ஆல் தி பெஸ்ட். யோ சொல்றது முழுசா கேளுக்கா. யூனிவர்சிட்டி எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து நீ தான் கோல்ட் மெடல் வாங்குவ. அதனால எல்லா கம்பெனிஸும் உன்னதான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு என்னோட பிரின்சிபலே சொன்னாங்க. கம்பெனியா நாம வேலை தேடி போக வேண்டாம். நாம நல்ல கம்பெனியா செலக்ட் பண்ணிக்கலாம். நான் பட்ட கஷ்டத்துக்கு இப்பதான் பலன் கிடைக்க போகுது. ஏன் நாம பட்ட கஷ்டத்துக்குன்னு எங்களையும் சேர்த்துக்க கூடாதா? கீதா அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. இவங்க இல்லைன்னா நாம இப்ப திண்டாடி தெருவில் நின்றுப்போம். நல்லா இருமா, நல்லா இருமா. உங்களை பெத்த மகராசி எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். தவம் இருந்து பெற்றிருக்கா. நீங்க பெத்த பிள்ளைங்க 100 வயசு வரைக்கும் நல்லா இருக்கணும்மா. நன்றிங்கய்யா. இந்த முத்து பையன் எவ்வளவு பட்டாலும் திருந்த மாட்டேங்கிறான். முதல்ல அவன் நல்லா கவனிக்கணும், அப்பதான்டா திருந்துவான். முதல்ல இந்த பஞ்சாயத்தை கலைக்கணும். ஏண்டா பஞ்சாயத்து என்னடா பாவம் பண்ணுச்சு? பின்ன என்னடா, வயசானவங்களா வந்து உட்காந்துக்கிறாங்க, அவங்க காலத்து தீர்ப்ப சொல்றாங்க. டேய் அவங்க கொஞ்சம் நீக்கு போக்காதாண்டா இருப்பாங்க. டேய் அதுக்குன்னு பொண்ணோட மானத்துக்கு 500,000 விலை பேசுறது நல்லாவா இருக்கு? இப்ப என்ன பண்ண சொல்ற நீ? கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு, அப்பதான் எல்லாம் சரிப்பட்டு வரும். நம்ம நாட்டுல தான் அந்த பழக்கமே இல்லையடா. கொண்டு வரணும். அப்பதான் பொண்ணுங்க விஷயத்துல விளையாடுறவனுக்கு நல்ல அறிவு வரும். ஏய் அதுக்கு நம்மளா உட்காந்து பேசி என்னடா பிரயோஜனம்? டேய் இப்படி நம்ம இளைஞர்கள் பஸ் ஸ்டாண்ட்ல பேச ஆரம்பிச்சுதான் நாட்டுல பல மாற்றங்கள் வந்திருக்கு. டேய் இவன் இப்படிதான்டா ஏதாவது சும்மா வளவலான்னு பேசிட்டே இருப்பான். இப்ப என்னதான் முடிவு? நாடு எவ்வளவு நாகரிகமா போயிட்டு இருக்கு. என்னாச்சுமா? என்னாச்சுமா? எந்திரிங்க. தண்ணி கொண்டு எடுத்துட்டு அம்மா. என்னாச்சுமா? என்னம்மா? டேய் சீக்கிரம் அம்மா. நீயா? உன் மூஞ்சிலேயே முழிக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஏன் திரும்ப திரும்ப என் கண்ணு முன்னாடியே வந்து நிக்கிற? என்னம்மா இது அநியாயமா இருக்கு? மயங்கி விழுந்தீங்க, காப்பாத்துறது ஒரு குத்தமா? ஆமாப்பா குத்தம்தான். இவன் நிழல் கூட ஆகாதுன்னு நாங்க ஒதுங்கி ஒதுங்கி போய்கிட்டு இருக்கோம். திரும்ப திரும்ப குறுக்க வந்தா நாங்க என்னதான் பண்றது? உன்னை மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் நல்லது செய்யறான் பாருங்க, அதெல்லாம் தப்புதாமா. போதும்பா போதும். இவன் செஞ்ச நல்லதெல்லாம் போதும். இதுக்கு மேல எங்களுக்கு தாங்காது. ஏமா தப்பு பண்ணவன் திருந்த கூடாதா? திருத்திக்க முடியாத தப்ப செய்யாம இருக்கணும். உங்களை மாதிரி ஆளுங்களை காப்பாத்துறது தப்புமா? டேய் சும்மா இருடா. பின்ன என்னடா ஓவரா பேசுறாங்க? இங்க பாருப்பா, எங்க வலி உங்களுக்கு புரியாது. குடும்பத்தை தாங்கின தூணையே சாச்சிட்டீங்களேப்பா. நல்லா இருங்க, நீங்க நல்லா இருப்பீங்க.
ஆரம்பிச்சிட்டாங்க. சீக்கிரம்